மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீனம் அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அட இவங்கலாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இளக்காரத்தோட தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பார்க்கறதுக்கு சாதுவாக இருந்தாலும், இவங்கள மாரி மன உறுதி யாருக்குமே இருக்காது. குறி விலகாத அம்பை போல் குறிகோள் தவறாத மீனராசி. அதே போல கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவங்க. எந்த ஒரு சூதுவாதும் தெரியாது. பொய் பித்தரிடம் பேச தெரியாது. இதனாலவே இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைங்கிறது போராட்டமா இருக்கு. சொல்லப்போனா திடீர்னு நமக்கே தெரியாது நம்முடைய வாழ்க்கையில பல பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. பின்னாடி முதுகுல குத்திருப்பான். தலைமையில பெரிய பாரத வச்சிருப்பான். ஏன்னா, இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கு மீன ராசிக்கு தகுதி இல்ல போல. ஏன்னா அந்த கலியுகம் என்னவா இருக்கு? பொய் பித்தலாட்டம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நல்ல சிறப்பான வாழ்க்கை அமையுது. அவங்க தான் நல்லா இருக்காங்க. உண்மை, நியாயம், தர்மம், அடடா மத்தவங்களுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடாது, மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. இப்படி பயந்து பயந்து வாடுறதுனால மீனராசி இப்போ வரைக்குமே சங்கடத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. நிறைய தியாகம் பண்றது இந்த மீனராசி தான். இவங்க அழுகையும் இவங்களுடைய குமுறலும் வந்து மத்தவங்களுக்கு தெரியாத பாத்துக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்ம வந்து மத்தவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம்னு நினைக்கிறீங்க. நீங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க, ஓ நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் எந்த அளவுக்கு அடி பாதாளத்துக்கு இழுத்துட்டு போய் விடணுமோ அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நாள் சிரிச்சிட்டா போதும், அதுக்கு பல நாள் வேலை பார்த்து அந்த சிரிப்பு எப்படியாவது அடக்கிடணும், நிரந்தரமா உங்க கண்கள்ல வந்து கண்ணீர் மட்டுமே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டோம். யார் என்ன வேணா பண்ணட்டும். ஏன் அந்த தெய்வமே இறங்கி வந்து நமக்கு சோதனைகள் கொடுத்தாலும் அதை தாண்டி போறதுக்கு மன உறுதியோட போராடிக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல சமுதாயத்துல தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியவங்க தான் மீனராசிக்காரன். யார் என்ன வேணா பண்ணட்டும். சூழ்நிலை எந்த அளவுக்கு நமக்கு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா மீனத்திற்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன தெரியுமா? எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய வழியிலிருந்து பாதை மாறாதவங்க. உண்மையா இருப்பாங்க. உழைப்புக்கு பெயர் பணம் தான். அட இவங்க எதிரிகளாவே இருந்தாலும் சரிங்க, அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இவங்க வந்து நேர்மையானவங்க, உண்மையானவங்க. என்னதான் வெளியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை பத்தின தவறான அவதூறான விஷயங்களை பரப்பிக்கிட்டு நம்மளை வந்து கேவலமா பேசிக்கிட்டு ஒதுக்கி வச்சு எப்படி பேசினாலும் சரி, அவங்களுடைய மனசாட்சிக்கு உனக்கு தெரியும் இல்லையா? அது தெரிஞ்சா போதுண்டா அப்படிங்கிற மாதிரிதான் மீனம் இப்போ வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும். யாருக்குமே அடிபணிய முடியாது. உண்மையா நீ இருந்தீன்னா உறவாடு, உண்மை இல்லைன்னா ஒதுங்கி போயிடு. இதுதான் மீனத்துடைய ஒரே வார்த்தை. அது எல்லாத்துக்கும் மேலேங்க நம்பிக்கைங்கிறது இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா? பயங்கரமான நம்பிக்கை வச்சுப்பாங்க. ஒரு விஷயத்த பிடிச்சிட்டாங்கனாக்கா அந்த உடும்பு புடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது எவ்வளவு கஷ்டம் வேணாவா இருக்கட்டும், ஆனா அந்த உடும்பு புடி தான் அவங்களுக்கு வந்து உன்னதமான உயர்வை கொடுக்கும். நம்பிக்கையோட இருந்தோம்னா சரிங்க, அந்த மலையும் நம்ம காலுக்கு கீழேன்னு நினைப்பாங்க. இப்ப அது மேல இருக்கா, நாங்க போய் நின்னா அது என் காலுக்கு கீழே. இதுதான் இவங்களுடைய எண்ணம். உயர்வான எண்ணங்களை கொண்டவங்க உயர்வான இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலங்கள் கொண்ட மீன ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. மீன ராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க. மே 14ஆம் தேதியில இருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. யாருமா அந்த உறவு? ஆல்ரெடி இருக்கிற உறவே எங்களுக்கு வேற லெவல்ல செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க செஞ்சதவே இன்னும் என்னால மறக்க முடியல, மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல பயப்படாதீங்க. இந்த உறவுங்கிறது கட்டாயம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லும். அன்பு கொடுக்கும், ஆதரவு கொடுக்கும். அரவணைச்சு உங்களை வந்து தூக்கி பிடிக்கும். யாருன்னா நவகிரகங்களையே மங்களகரமான சுபகிரகம்னு பெயர் எடுத்து குரு பகவானுடைய அமைப்பு தாங்க. அதாவது நவகிரகங்கள்ல 8 கிரகங்கள் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் இவர் ஒருத்தர் போதும் உங்களை பாதுகாக்க. 8 திக்குல இருந்து அந்த 8 கிரகங்கள் வெவ்வேறு மாதிரி உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த தயாரா இருந்தாலும் கூட சரி, இந்தியா எப்படி பாகிஸ்தானுடைய தாக்குதல வந்து முறியடிக்குதோ அதே போலதான் இவர் ஒருத்தர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து வரக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த பாதிப்புமே சரி செஞ்சு கொடுக்குறாரு. அவங்க வீசக்கூடிய குண்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பூமலையா பொழியும். அவங்க வீசக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பொன்மலையா பொழியும். பண சேர்க்கை இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். என்னென்னலாம் இது வரைக்கும் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே நல்ல வகையில மாறப்போகுது. உங்க கண்ணீருக்கு எல்லாமே பதில கொடுக்குறாரு குரு பகவான். சோ அவர் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு? பாதுகாப்பா கொடுக்க போறாரு, பணவரவை கொடுக்க போறாரு. பார்க்கலாமா? தெளிவா பார்த்துக்கலாம். அது என்னம்மா 8 கிரகங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு குரு என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா?
அது இல்லாம நல்லவங்களால நம்மளெல்லாம் பாதுகாக்க முடியுமான்னு யோசிப்போம் இல்லையா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு சொல்லி 3 அம்சங்களாக படைத்தார். அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணார்னாக்கா, தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித குலமும் உருவாச்சு, அசுர குலமும் உருவாச்சு. அந்த 7 ரிஷிகள்ல ஆங்கிரஷ முனியோடைய மகன் தான் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம் என்ற அமைப்பையும் பெருமையும் கொண்ட ஒரே கிரகம் இவர்தான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர். நம்முடைய வாழ்க்கையில 2 முக்கியமான விஷயங்கள் இவர் தான் கொடுப்பார். இவருடைய அருள் இல்லாட்டி, இவர் கொடுக்கக்கூடிய இந்த 2 விஷயங்கள் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கைங்கிறது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி என்னன்னா, தனம்னு சொல்லக்கூடிய பணம் பெரிய ரோல் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம நல்லா இருக்கிறதும், அதாவது சிரிக்கிறதும் அழுகிறதுமே முடிவு பண்றது இதுவாதான் இருக்கு. அதே போல 2வது புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம். நம்ம அந்த மண்ணுல வாழ்ந்தமா வீழ்ந்தமாங்கிறத சொல்றதுக்கு நமக்கான ஒரு உயிர். சரியா? இந்த 2யுமே அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற ஒரே கிரகம்னாக்க குரு பகவான். இவருக்கு இது 2 மட்டும் தான் கொடுப்பாரா? இவர் இவ்வளவுதானா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது மட்டும் கிடையாது. ஞானம், கூர்ந்த மதிநுட்பம், மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் இது எல்லாமே குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான். இவருடைய அருள் இருந்துட்டா போதுங்க, இந்த துறைகள் எல்லாத்துலயுமே நீங்க பிரகாசிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? திருமணம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது. சோ ஒருத்தவங்களுக்கு திருமணம் தடைப்படுது, குழந்தை பாக்கியம் தடைப்படுது அப்படின்னா, என்கிட்ட எங்களை மாதிரி ஜோதிடர்கிட்ட ஒருத்தர் தூக்கிட்டு வராரு. என்னன்னு தெரியல, முடியிற மாதிரி இருக்கு, சரியான வரன் அமைய மாட்டேங்குது, எல்லாமே தடைப்பட்டே போகுதுன்னு சொன்னா, நாங்க அவரோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? குரு எங்க இருக்காரு, குருடைய பார்வைக்கான பலன் எங்கெங்க மறைஞ்சிருக்கு, ஏன் இவர் இந்த இடத்துல இருந்துமே ஏன் தடைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லி அனுப்பும். சரிங்களா? சோ இவர் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம். இப்ப இவருடைய வலிமை புரிஞ்சிருச்சு. அப்ப இவருடைய பாதுகாப்பு நமக்கு எந்த அளவுக்கு மத்த கிரகங்கள்ல இருந்து பந்தாட போகுதுங்கிறத தெளிவுபடுத்தியாச்சா? சோ இந்த குருவுடைய அருள் இருந்தா நீங்க திருவருள் பெற முடியும். திருவோட நீங்க தாங்கிட்டு இருந்தாலும் சரி, தெருவோட போயிருந்தாலும் சரி, நீங்க கோட்டைக்கு போக முடியும், கொடி கட்டி வாழ முடியும். அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு, வாழ்க்கையை கொடுக்க போறாரு. பிரகாசமான வாழ்க்கைங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த குரு பயிற்சிங்கிறது கோடீஸ்வர யோகத்தை, குபேர யோகத்தை மீனராசிக்கு கொடுக்க போகுது. அடுத்தது ஜாக்பாட்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். அதை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. அது என்ன இதுங்கிறது தெளிவா பார்க்கலாமா? அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 4ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவினால இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து பல விஷயங்கள்ல முடக்கி வச்சிருந்தாரு குரு பகவான். இப்ப அவர் 4ஆம் இடத்துக்கு அடி எடுத்து வைக்குவதனால தடங்கள் நீங்குது, செயல்பாடுகள்ல வேகம் பிறக்கும், சகல வகைகளிலுமே புதிய தொடர்புகளும் அவற்றால ஆதாயங்களும் உண்டாகும். சில சவால்களை போராடி வெற்றி பெறுவீங்க. மனசுக்குள்ள அப்பப்ப இனம் புரியாத ஒரு வெறுமை வந்துதான் போகும். ஆனா அந்த வெறுமைங்கிறது நிக்காது, நிலைக்காது. உடனே அதுக்கு மாறுதலான ஒரு விஷயம் நடக்கும். சில நேரங்கள்ல வாழ்க்கையில சலிப்பு வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை தட்டி விட்டுட்டு வேற மாதிரி வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருங்க. செலவுகள் தொடரும். தாயுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. உறவுக்காரங்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீர், நெருப்பு, மின்சாரம் இதெல்லாம் கவனமா கையாளுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல வரவுக்கு குறைவு இருக்காது. நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை பத்தி விமர்சனங்கள் வரும். அதுக்கு காது கொடுத்து கேட்காதீங்க. ஆமாமா 1000 பேசுவோம். அந்த பேசின வாயும் உங்களை பாராட்டும். ஏன்னா நீங்க மனசாட்சி படி நடந்துக்கூடிய நல்லவங்க. சரிங்களா? அதே போல இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. வீடு, மனை வாங்குறது, விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா செயல்படுங்க. ஏன் திரும்ப திரும்ப ஒரு சில விஷயங்கள் கவனமா இருங்க கவனமா இருங்கன்னு சொல்றேன்னா, மீன ராசி ஈஸியா ஏமாறக்கூடிய ராசி. ரொம்ப நல்லவங்க அப்படின்னாவே போதுமே. நல்லவங்கிற குவாலிஃபிகேஷனே ஏமாறதுக்கு அற்புதமான ஒரு சர்டிபிகேட் இல்லையா? ஸோ அதனால கவனமா இருக்கட்டும். ஸோ குருவுடைய பார்வைக்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குருவை பொறுத்துக்கும் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். பயணங்கள் இருக்கு, அவற்றால ஆதாயம் ஏற்படும். எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போல குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு. நீங்க எதிர்பார்த்த பதவி, சம்பள உயர்வு உரிய நேரத்துல உங்களை சேரும். சிலருக்கு வேற நிறுவனங்கள்ல புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்த 12ஆம் இடத்தையுமே குரு பார்க்கிறார். மறைமுக பணவரவு இருக்கு. எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீங்க. எல்லா வகைகளிலுமே வெற்றி அடைவீங்க. யோகம் கூடி வரும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் ஆதாரம் இல்லாம யாரையும் விமர்சிக்க வேணாம். அது தேவையில்லாத நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும். நமக்கு நம்மளே வச்சுக்கிட்டா ஆப்பு மாதிரி ஆயிடும். சரிங்களா? அடுத்து குருவுடைய நட்சத்திர சஞ்சாரம்.
உங்களுடைய தன பாக்கியாதிபதியமான செவ்வாய் நட்சத்திரத்துல 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்வதனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். அதிகார பதவியில உட்காருவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் உண்டு. அடுத்து ராகு நட்சத்திரத்துல 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்யும் போது செலவுகள் அதிகமாகும். திடீர் பயணங்கள் உண்டு. ஞாபக மறதியால விலை உயர்ந்த பொருட்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ராகு கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான பொருட்களை அடிக்கடி வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து பயணங்கள் போறப்பலாம் அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு போறத தவிர்க்கிறது மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அதே போல உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துல 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் இருக்கும். ஆளும் திறமை, நிர்வாக திறமை அதிகமாகும். அழகு, அறிவு கூடும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறீங்களா, பதவி முன்னேற்றம் காண்பீங்க. அதே போல குரு பகவான் கடக ராசியில 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் பயணிக்கிறதுனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பணவரவு திருப்திகரமா இருக்கும். அடுத்த குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்கும் வக்ரகதியில இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விஐபிகள்லாம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. பேச்சுல கம்பீரம் பிறக்கும். இதுவே சொந்தமா தொழில் செய்றோம், வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா மீனராசிகளுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. லாபம் பெருக்குவீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. புதிய அணுகுமுறையை கையாண்டு புதிய வேலையாட்களை தொழில வந்து அமர்த்துவீங்க. தொழில் ரகசியங்களை மட்டும் எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கோங்க. குறிப்பா கெமிக்கல், பர்னிச்சர் வகைகளால ஆதாயம் உண்டு. இதோட கூட்டு தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்படுவாங்க. அவங்கள வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. மற்றபடி எதுவும் பாதிப்புலாம் வராது. அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும். வேலை சுமை இருக்கும். உங்களுக்கு எதிராக சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. மேல் அதிகாரி கிட்ட மனஸ்தாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பணிகள்ல திடீர் இடமாற்றம் உண்டு. இருந்தாலும் எல்லாமே சீக்கிரமாவே சாதகமான நிலைக்கு மாறிடும். சக ஊழியர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு நல்ல நிறுவனங்கள்ல பணி வாய்ப்புகள் அமையும். அதே போல உயர்கல்வி கத்துக்கணுன்ற முயற்சியில இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்த கலைத்துறையில இருக்கிறவனுக்கு மூத்த கலைஞர்கிட்ட ஆதரவு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா எதிலும் வெற்றி. ஒட்டு மொத்தமா அந்த குரு பயிற்சிங்கிறது உடைய தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி கனியை சுவைக்க வைப்பதாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது என்னங்க, குரு பகவான் மீன ராசிக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிறதும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதுலயே கூடுதலா மீன ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு. பொதுவாக மீன ராசிக்காரங்க என்ன தெரியுமா, மனதளவுல கூட யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க தான் இந்த மீனராசி. ஆனா இவங்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஜீவனை கூட பார்க்க முடியும். இதுல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். குரு உங்களுக்கு துணை நிற்கிறார். இனி வந்து படிப்புல முன்னேற்றம், பட்டம், பதவின்னு எல்லாமே உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு. உறவுக்காரங்க மத்தியிலே செல்வாக்கு அதிகரிச்சு வைக்கிறாரு. இந்த காலங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமா அமைய போகுது. நினைச்சது எல்லாமே நடக்கும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். தொழில முன்னேறி போவீங்க. வருமானத்தில் நெருக்கடிகள் விலகுது. குழந்தை பேரை கொடுக்கிறாரு. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. தொழில முன்னேற்றம், எதிர்பார்த்த வருமானம், குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையும் சுபிக்ஷத்தையும் கொடுக்கிறார். அட என்னடா இது, திடீர்னு நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு நெருக்கடிகள் விலகுது. செல்வாக்கு உயருது. புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரம், தொழில முன்னேற்றம் பெறுவீங்க. வரவு அதிகமாகுது. குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் முடிவுக்கு வருது. நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயருது. உடல்நிலை பாதிப்புகள் விலகுது. திருமண வயதில் கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்க மனசு போலவே வரன் அமையும். பொன் பொருள் சேரும். ஆல்ரெடி திருமணமாகி மறுமணத்துக்கு வரன் பார்த்தா கூட நல்ல வரன் அமையும். உடல் பாதிப்புகள் விலகும். உங்களுக்கு எதிராக சிலர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையும். மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட போகுது. துணிச்சலாக செயல்பட போறீங்க. தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. பணியிடங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு வருது. புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வேலைக்காக நீ மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது. குடும்பத்துல செலவு அதிகரிச்சாலும் அது சுப செலவுகளாக மட்டுமே வந்து சேரும். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகளாக மட்டுமே இருக்கும். வீடு, மனை, வாகனம் வாங்குவீங்க. பிள்ளைகளால கையிருப்பு அதிகமாகும். சிலர் வந்து செல்வாக்கை காட்ட நினைச்சு கொஞ்சம் செலவுகளும் செய்வீங்க. இதை தாண்டி பொதுவா சொல்லணும்னா குரு பகவானோட சேர்ந்து சூரிய பகவானும் செவ்வாய் பகவான சஞ்சாரங்களையும் யோகமான பலன்களை கொடுக்குது. கனவுகளை நனவாக்கி கொடுக்குறாங்க. விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. குடும்பம், தொழில், வேலையில முன்னெடுத்து கொடுக்குறாங்க. பணப்புழக்கம் அதிகமாகுது. அடுத்த தொழில் ரீதியா தொழில் இந்த தடைகள் விலகுது. முடங்கிட தொழில் வளர்ச்சி பெறும். இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி, டிராவல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், ஃபைனான்ஸ், ஆன்லைன் வர்த்தகம், ஜுவல்லரி, வேளாண், இதோட வேளாண்மை சார்ந்த பொருட்கள், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், இது போன்ற தொழில்கள்ல பல மடங்கு லாபம் கிடைக்கும். பட் தொழில் ரீதியாவே நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்த பணியாட்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ கூலி வேலையை செய்தாலும் சரி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது. மேலதிகளுக்கு ஆதரவு உண்டாகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நேரத்தில் வேலை பார்த்தீங்கன்னாக்க நெருக்கடிகள் மறையுது. நிர்வாகத்துக்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாகுது. எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். கூலி வேலை செய்றீங்களா, நல்ல வருமானத்துக்கு உயர்வு இருக்கு.
அடுத்த பெண்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறனால நினைச்சதெல்லாம் நடக்கும். படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாக்குவது, கணவர்கிட்ட அன்பு அதிகமாகும். அதே போல கணவரை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். குடும்பத்துல மரியாதை அதிகமாகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகள் மறையுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது. கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலகுது. படிப்பின் மீது அக்கறை அதிகமாகுது. இதோட டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நடந்துக்க போறீங்க. பொது தேர்வு போன்ற தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாக்க அந்த கனவுமே நனவாகும். உயர்கல்வி கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. உடல்நிலையை பொறுத்திருக்கும். உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுது. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வந்தவங்க இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமா நடைபெற பாருங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நெருக்கடி மறையுது. தம்பதிகளுடைய ஒற்றுமை அதிகமாகுது. பிள்ளைகளுடைய நல்ல அக்கறை கூடுது. வீடு, வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. சமுதாயத்தில் அந்தஸ்து உயருது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீட்டுல அடுத்து சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நன்மைகள் மட்டுமே உண்டாகும். அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரிங்க, வெற்றி தான். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றின்னு சொல்லி முடிக்கலாம். இதை தாண்டி முதல் விஷயங்க, உடைய ஆயுள் பலம் கூடுது. நோய்கள் மறையுது. அவமானத்தோட வாழ்ந்துட்டு வந்த நீங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. நீங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தொழிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நிலையை உயர்வா பார்க்க போறீங்க. அனைத்து பிரச்சனையுமே சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது. முடங்கி கிடந்த தொழில முன்னேற்றம் உண்டாகுது. பணியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க அடக்கி ஆளக்கூடிய நிலைக்கு நீங்க உயர போறீங்க. சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில வளர்ச்சி அடைய போறீங்க. திறமைகள் வெளிப்படும். ஒரு செயல்பாட்டிலும் சரி, வேகம் விவேகம் நிறைந்திருக்கும். மனசுல குழப்பங்கள் தெரிந்து தெளிவான நிலை உண்டாகுது. வருமானம் பல வழிகளில் சேரும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு புகழ் உண்டாக போது. வாழ்க்கை தரம் உயர போகுது. தம்பதிகளுடைய ஒற்றுமை அதிகமாக போகுது. கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட இப்ப திரும்பவும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சுப வரியும் ஏற்படும். சேமிப்பை தக்க வைத்து இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, வசதி வாய்ப்புகள் பெருகுது. அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சுப நிகழ்வுகளா மட்டுமே நடக்க போகுது. சில வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வீங்க. காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். கைவிட்டு போன சொத்துக்கள் கூட மீண்டும் கைவசமாகும். அதே போல கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடம் சொல்லிட்டு பிரிந்து வாழ்ந்த இருவருமே இப்ப ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை உண்டாகுது. மனசுல குழப்பம் தீருது. நிம்மதியான உறக்கம் வருங்க. இது தாண்டி பொதுப்படியா சொன்னாக்க குருடைய பார்வையினால ஒரு செல்வாக்கு உயருது. குடும்பம், தொழில், வேலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி போகுது. குறிப்பா குழப்பம் தாங்க மீனராசிக்கு பெரும்பாலான பிரச்சனை கொடுத்தது. அது இப்போ சரியாகுது. தொழில் ரீதியா ஜீவனஸ்தானத்திற்கு குருடைய பார்வை இருக்கனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க. முயற்சிக்கற்ற ஆதாயம் உண்டாகுது. நிதி நிறுவனம், ஃபேக்டரி, வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், ஹார்ட்வேர்ஸ், ஜுவல்லரி, ரியல் எஸ்டேட், பதிப்பகம், அச்சகம், கல்வி சார்ந்த தொழில்கள்ல ஆன்லைன் வர்த்தகம் எல்லாத்துலயுமே முன்னேற்றம் பெற போறீங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்திருக்கும் அரசு வேலையில் இருக்கீங்களா, உங்களுடைய நிலையில உயர்வு. வேலையில இருந்து வந்த வழக்குகள் நெருக்கடிகள் முடிவுக்கு வருது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, தனியார் துறை, அரசாங்கத்துறை விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தனியார் நேரத்தில் வேலை பார்க்குறீங்களா, புதிய நம்பிக்கை உண்டாகும். கூலி வேலை செய்தால் சரிங்க, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மதிப்பு உயருது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலர் பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு கடல் கடந்து வேலைக்கு போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதுவே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் உடலில் இருந்த குறைபாடுகள் விலகுது. சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. அஷ்டம ஸ்தானத்தை குரு பார்க்கணும். மாங்கல்ய பலம் பெறுவீங்க. அதே போல கருத்து வேறுபாட்டாலையுமே வேலையின் காரணமா பிரிந்து போன தம்பதிகள் இப்போ ஒன்று சேருவீங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகுது. குழந்தைகளோட நல்ல அக்கறை கொடுத்து புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பொன் பொருள் சேருது. கல்வி பொறுத்திருக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுதுங்க. டீச்சர் ஆலோசனை ஏற்பீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருக்கும். உற்சாகமா செயல்பட போறீங்க. பொது தேர்வு போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்திருக்கும் படுத்த படிக்க இருமலை கூட எழுந்து நடமாட வைக்கிறாரு. உடல் பாதிப்புகள் விலகுது. ஆரோக்கியம் மேம்படுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் குருபகடைய பார்வையினால கேதுவால குடும்பத்தில் நிம்மதி உண்டாக போகுது. குருபகடைய பார்வைங்கிறது விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் சுபநிலை நடக்கும். புதிய சொத்து சேரும். பிள்ளைகளுக்காக நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். சிலர் புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்க மகாலிங்கேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும். நன்மைகள் உண்டாகும். அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க. பிசினஸ்லாம் டாப்பரா ஆக்க போறீங்க. தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுது. அதாவது ஒட்டு மொத்தமா அந்த குருடைய பார்வையினால சிறப்பா இருக்க போறீங்க. தொழில அமோக வளர்ச்சி அடைய போறீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு ஏற்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மீண்டும் செல்வாக்கோட பணியில அமர்த்தப்பட போறீங்க. எதிர்பார்த்த பதவியர் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் பட்ட சங்கடம், அவமானம் எல்லாமே இல்லாம போகும். உடைய வாட்டி வதைத்து வந்த நோய்கள் குணமாக போது. நீங்க நினைச்சது ஒவ்வொன்னா வேலையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, எல்லாமே நினைச்சதை விட பல மடங்கு சிறப்பா நடக்க போகுது. ஒரு திறமையை வெளிக்காட்டி லாபத்தை காண போறீங்க. குடும்பத்தை சுபநிகழ்ச்சி நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க மனமாலை ஏறும். தொழில், வியாபாரம், வேலைக்காக இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு குடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது. நிம்மதியான உறக்கம் வரும். மனசுல சந்தோஷம் இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு கூட பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. சிலலாம் பூர்வீக இடத்துல வீடு கட்டி குடியேறுவீங்க. தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறுது. வியாபாரத்தில் லாபம் உண்டாகுது. வருமானம் அதிகமாகுது. இருட்டில இருந்து உங்க வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தது மாதிரி ஒரு நிலையில மாற்றம் வரும். இது தாண்டி பொதுப்படியா சொன்னக்க இந்த நேரத்துல சூரியனும் சரி, செவ்வாயும் சரி, குருவோடைய சஞ்சார நிலையை சாதகமா பயன்படுத்தி உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்குறாங்க. தடைப்பட்ட வேலைகளை நடத்தி வைக்கிறாங்க. பொருளாதாரம் சீராகும். பழைய கடன்களை அடைப்பீங்க. புதிய சொத்து சேரும். அடுத்து தொழில் ரீதியா எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமாக செய்து தொழில முத்திரை பதிக்க போறீங்க.
தொழில அக்கறை அதிகமாகுது. பிசினஸ்ல வந்து டாப்பராக வர போறீங்க. சில வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட், நிதி நிறுவனம், ஜுவல்லரி, எக்ஸ்போர்ட், கல்வி ஸ்தாபனம், ஆன்மீக பொருட்கள், ஸ்டேஷனரி, ஆன்லைன் வர்த்தகம், பதிப்பகம், தொலைக்காட்சி, யூடியூப், ஸ்பேர் பார்ட்ஸ், கல்வி சார்ந்த பொருட்கள், ஃபேக்டரி, வேளாண்மை சார்ந்த பொருட்கள், ஒப்பந்த தொழில்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும். தொழில் ரீதியாவே நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்ததான் பணியாட்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, தொழில் ஸ்தானம் பலம் அடைவதனால உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க. நிர்வாகம் உங்களை வந்து மதிச்சு நீங்க எதிர்பார்த்த சலுகை ஊதியத்துக்கு வழங்க போகுது. அரசு வேலையில் இருக்கவங்க தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்க போகுது. செல்வாக்கு அதிகமாக போகுது. அடுத்து பெண்கள், போராட்டமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலங்கிறது யோகமான காலங்க. நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. உடலில் இருந்த பாதிப்புகள் விலகுது. மனசுல மகிழ்ச்சி அதிகமாகுது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது. தொல்லைகள் தந்த உறவுக்காரங்க விலகி போவாங்க. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. வாழ்க்கை துணை கிட்ட இணக்கம் ஏற்படுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது. சுயதொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அடுத்து கல்வியை போட்டிருக்கும். குருடைய சஞ்சாரத்தினால படிப்புல இருந்த தடைகள் விலகுது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பொது தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். கல்லூரி கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தேவையில்லைங்க. போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்லைன்னு விரக்தியில அடைந்தவங்க கூட இப்போ வந்து உடல்நிலையில பாதிப்புகள் எல்லாமே குணமாகுது. அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும். நெருக்கடியான நிலையில இருந்து விடுதலை அடைய போறீங்க. இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உங்களுடைய குடும்ப நிலை மாறப்போகுது. கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. ஒற்றுமை அதிகமாகுது. புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உறவுக்காரங்க மத்தியில குடும்பத்துடைய அந்தஸ்து உயரும். பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடும். சுப நிகழ்ச்சி நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துக்காக நீண்ட நாளா ஒரு கனவு வச்சிருந்தீங்களே, அந்த நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம், அனுதினமும் லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய மீன ராசிக்கு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவிற்கே நீங்க செல்ல பிள்ளை மாதிரி. அப்பாவே புள்ளப்பா, அதுக்கு நான் தான் துணையா இருக்கணும்ன்ற மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. இது எல்லாமே நினைச்சு நிக்கணும்னா உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம், தேனி மாவட்டம் குச்சனூரில் வடக்கு திசை நோக்கி யானை வாகனத்துடன் அருள்பாலிக்கும் குரு பகவானை வியாழக்கிழமைகளை சென்று குடும்பத்தோட வழிபட்டுட்டு வாங்க. அதே போல பார்வை அற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு, பேரு புகழோட நீடூழி வாழ அந்த குரு பகவான் துணை வருவார். வாழ்த்துக்கள்ங்க.